ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விண்டேஜ் சமையல். இன்றைக்கி நான் செய்து காட்ட போகிறது ரசப்பொடி தயாரிக்கும் முறை. இதற்கு தேவையான பொருட்கள்: இந்த டம்ளரில் 1 டம்ளர் தனியா, இந்த டம்ளரில் 1/2 டம்ளர் சீரகம், 1/4 டம்ளர் மிளகு, இந்த ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் பாசிப்பருப்பு, 1/2 ஸ்பூன் துவரம்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை. இப்போ ஒரு இரும்பு கடாயை ஸ்டவ்வில் வச்சு இதில் ஒவ்வொரு சாமானாக வறுத்து எடுத்துக்கணும். பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, 3 பருப்பையும் ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கணுங்கிற தேவையில்லை, கொஞ்சம் சூடானா போதும், அது வரைக்கும் வறுத்தா போதும். சிம்மில் வச்சே வறுக்கணும், ரொம்ப அனல் இருக்கக்கூடாது. அதனால் சிம்மில் வச்சு கொஞ்சம் சூடானா போதும் இந்த பருப்பெல்லாம். பருப்புலாம் சூடாயிடுச்சு. இதை எடுத்து கொட்டிட்டு இப்போ தனியாவை போட்டு வறுக்கணும். தனியாவை தனியா சூடாயிடுச்சு, எடுத்து கொட்டணும். மிளகு, அந்த 1/4 டம்ளர் மிளகை போட்டு அதை வறுக்கணும். மிளகோட இந்த சீரகத்தையும் போட்டு, மிளகு சூடாகிடுச்சு, அப்படியே சீரகம் போட்டுறேன். எல்லாம் கொஞ்சம் சூடாகிடுச்சு. மிளகாய், மிளகாவும் சூடானா போதும். மிளகாவும் சூடாகிடுச்சு, அதை எடுத்து கொட்டணும். கருவேப்பிலை சிறிது கொஞ்சம் போட்டு அதையும் வறுக்கணும். கருவேப்பிலையை கழுவிட்டு நிழலில் அப்படியே வளர்த்தி வச்சுக்கணும். அந்த ஈரம் போயிட்டதுக்கப்புறம் அதை கருவேப்பிலையை வறுக்கணும். இந்த அளவுக்கு வறுத்தா போதுமானது. நல்லா கிறிஸ்பாக வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதிலே எடுத்து கொட்டணும். எல்லாம் வறுத்தாச்சு. இதை 1 மணி நேரம் நம்ம வெயிலில் வச்சுட்டு மிக்சியில் கொஞ்சம் குருணையாக அரைச்சி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்பப்போ நம்ம நிறைய அரைக்கிறத விட அப்பப்போ அரைச்சி நம்ம ரசம் வச்சோம் அப்படின்னாக்கா ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்பப்போ அரைச்சிக்கலாம். அந்த வறுத்ததெல்லாம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் 1 மணி நேரம் வெயிலில் வச்சாச்சு. 1 மணி நேரம் வெயிலில் வச்சு இந்த அளவுக்கு ரவை மாதிரி ரொம்ப கொரப்பாக தான் அரைக்கணும். நைஸாலாம் அரைக்கக்கூடாது ரசப்பொடிக்கு. இந்த அளவுக்கு அரைச்சோம்னா ஆறுனதும் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டோம்னா ரசப்பொடி தயார்.